அதிகாரம் ஒரே இடத்தில் இருந்தால்தான் செயலாற்ற முடியும். அதனால் முதலமைச்சர் பதவியை சசிகலாவிற்கு பன்னீர்செல்வம் விட்டுக் கொடுப்பார் என்றும் தமிழக அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரெங்கராஜ் பாண்டேவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் ஆயிட்டாங்க, பதவி ஏற்றுட்டாங்க, ஏகமனதாக தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கட்டமாக திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் ஒருங்கே பெற்றிருந்தார்கள். திரு எம்ஜிஆர் அடுத்தவங்களுக்கும் கொடுத்திருந்தார். அதாவது கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்தான், முதலமைச்சர் அவர்தான், நிறுவன தலைவர் அப்படின்னு இருந்தார். அப்போ பொதுச் செயலாளர் முதலமைச்சராகவும் புரட்சித் தலைவர் இருந்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. அதிகாரம் ஒரு இடத்தில் இருந்தால்தான் காரியமாற்ற முடியும், தடை இருக்காது, சரியாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு அதிகார மையமாக இருந்துச்சா? திரு OPS ஒரு அதிகார மையமாகவும் சசிகலா அவர்கள் ஒரு அதிகார மையமாக, ரெண்டு அதிகார மையமாக இப்போ அதிமுக இருக்குதா? அதிமுக என்றைக்குமே ஒரே அதிகார மையம் தான். 2 மையமோ 3 மையமோ 4 மையமோ எப்போதும் ஏற்படாது. ஒருவரே இருப்பது தான் எல்லாவற்றிற்கும் சால சிறந்தது. ஸோ சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கணுங்கிறது தான் உங்களுடைய விருப்பமும்? கண்டிப்பாக. திரு OPS அவருடைய விருப்பம் அதான் இருக்குமா? நிச்சயமாக. அப்போ அவருடைய முதல்வர் பதவி என்ன ஆகுது? இது புதுசு இல்லையே. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நிதியமைச்சர் வந்திருக்கிறாரு, அப்புறம் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, நிதியமைச்சர் வந்திருக்கிறார், அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, மறுபடியும் பொறுப்புக்கு போவார். 2 முறை திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட இது கேள்வி கேட்கப்படுது. ஒன்று போயஸ் தோட்ட இல்ல வாசலில் சசிகலா அவர்களுக்கு இந்த பொதுச்செயலாளர் நியமனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லும் போதும், டெல்லியில் பத்திரிகையாளர் சந்தித்த போதும் 2 முறையும் திரு OPS முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சர் பதவிக்கு சசிகலா வரணும்னு கேட்குறாங்களே, உங்களுடைய பதில்னு கேட்கும்போது 2க்குமே பதில் சொல்லாமல் போயிட்டார் திரு OPS. ஸோ முதலமைச்சருக்கு அதில் ஏதாவது மாற்று சிந்தனை இருக்குமா? அதாவது முதல்ல சின்னம்மாவை பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டவரே அவர் தான். அறிக்கையும் கூட கொடுத்தார். நேற்று கூட சசிகலாவை பொதுச்செயலாளர் ஏற்கிறதுக்கு மறுத்து ஒருத்தர் இருப்பார், அவர் அதிமுக காரராகவே இருக்க முடியாது அறிக்கை கொடுத்தார். நான் மறுக்கல. ஆனா அந்த அறிக்கையில கூட முதலமைச்சர் பதவி பற்றி குறிப்பிடப்படல. முதலமைச்சர் திரு OPS அவர்கள் 2 முறை அவர்கிட்ட செய்தியாளர் கேட்கும்போது 2 முறை அவர் பதில் சொல்லல. கருத்து ஒண்ணுதான், அதுல ஒன்றும் 2 கருத்து கிடையாது.